Victory begins at Vidhyalakshmi. Hello students, welcome back to our YouTube channel. Myself T.R. Ganesh, handling humanities. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th chapter 1 introduction to macroeconomics. இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் கம்பல்சரி போர்டு எக்ஸாம்ல நமக்கு 11 to 12 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பல்சரி இதில் வந்து பார்ட் ஏல இருந்து பார்ட் டி வரைக்கும். பார்ட் ஏ கன்சிஸ்ட் ஆஃப் 21 மார்க்ஸ் அண்ட் பார்ட் பி 72 மார்க், பார்ட் சி 73 mark, and part D as per the new syllabus we have only 3 detailed question and answer. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல 1.1 ல இருந்து 1.4 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். about the meaning, introduction and then scope வரைக்கும் நம்ம இதல முடிக்க போறோம். So ஒவ்வொரு சாப்டர்லயுமே begins with a famous quotation. Famous quotation was given by Donbas, Fisher and Stratz. அவருடைய quotation என்னன்னு பார்த்தீங்கன்னா macroeconomics is a tying together facts and theories. ஃபேக்ட்ஸ்னா நமக்கு ரீசன்ஸ் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொன்னோம்னா காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரின்றது பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன். ஸோ இதில் இந்த லெசனோட பிகினிங்லேயே நமக்கு 2 நோபல் லாரேட்ஸ்னுடைய பிக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The right hand side pictures is about the person J.M. Keynes, John Maynard Keynes from USA, and left hand side பார்த்தீங்கன்னா Ragnar Fritsch from Norway. இதுவே நமக்கு ஒரு 1 மார்க்கு. J.M. Keynes belonging to USA and Ragnar Fritsch belonging to Norway. Norwegian அப்படின்னு நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஏன் இவங்களோட பிக்சரை நம்ம இந்த லெசனில் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா both of them Nobel laureate when in the field of economics. நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எக்கனாமிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த இயர் 1936 த்ரூ இஸ் புக் கால்டு பேஸ்ட் ஆன் திஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதை பேஸ் பண்ணி இவர் கொடுத்த ஒரு டெக்ஸ்ட் புக்குக்காக தான் இவங்களுக்கு அது மட்டுமே ஒரு ரீசனில் இவருக்கு ஸ்பெசிஃபிக்காக நோபல் ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வென் கூட்ஸ் ஆர் அன்சோல்டு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அந்த ப்ரைஸே டூரிங் த டைம் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. The world, unfortunately, during the 21st century, the world countries was greatly affected with World War I and World War II. In the in-between gap, almost all the world countries, they overproduced goods. அப்படி goods வந்து unsold ஆகாமல் மார்க்கெட்டில் போயிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னண்ட்டாக நின்றும் போது இவர் கொடுத்த ஒரு ஐடியாஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே சேல்ஸ் திரும்பி வந்து ரெக்கவர் ஃப்ரம் த டிப்ரெஷன் பொசிஷன்லேருந்து வெளியே வந்தோம். ட்ரேட் சைக்கிள்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அந்த ட்ரேட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். அது வந்து ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்னு சொல்லுவோம். பூம், ரெசிஷன், டிப்ரெஷன் அண்ட் ரெக்கவரி. அந்த 3rd ஸ்டேஜ்லேருந்து 4th ஸ்டேஜுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு இவருடைய தியரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வேர்ல்டு. ஃபார் தட் மெயின் ரீசன் ஒன்லி வாஸ் அவார்டட் த நோபல் பிரைஸ். J.M. Keynes, John Maynard Keynes from USA. He was called father of modern macroeconomics and Ragnar Fritsch called father of economics. இதுவே நமக்கு புக் பேக் 1 மார்க். father of economics கேட்கும்போது Ragnar Fritsch, modern economics கேட்கும்போது J.M. Keynes. ஃபர்ஸ்ட் 1.3ல நமக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் த ஏரியாஸ். இது என்னென்ன ஏரியா கவர் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னுடைய ஸ்டடி எதை பற்றினது? இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் எக்கானமி ஆஸ் அ ஹோல். இது வந்து ஒரு பிக் பிக்சர். இந்த பிக் பிக்சருக்குள்ள நமக்கு நிறைய எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வேரியபிள்னு சொல்லலாம். இட் இன்க்ளூட் நேஷனல் அவுட்புட், includes national, regional and global economics, national income, unemployment, inflation and the big picture. இந்த big picture நீங்க எப்படி parallel-ஆ பாயிண்ட் அவுட்டை நோட் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டாக ஈஸியாக இருக்கும். பிக் பிக்சர் ஆப்போசிட்டில் நேஷனல் அவுட்புட், அந்த இன்ஃப்ளேஷன் அந்த ஸ்டடி இன்க்ரீஸ் இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். அத்தியாவசிய பொருள் வந்து கிராஜுவலாக நமக்கு விளையாட்டுறோம், நினச்சி பார்க்க முடியாத ஒரு உச்சபட்ச விளையாட்டுறம் வரும், அதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். ஆப்போசிட்டில் பண்ணால் இட் இன்க்ளூட். இது வந்து என்னென்ன ஏரியாலாம் கவர் ஆகும்? நேஷனல், ரீஜனல், குளோபல் அண்டு குளோபல் எக்கனாமிக்ஸ். ஸோ இதனால் இந்த இன்ஃப்ளேஷனால் என்ன ப்ராப்ளம் ரைஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் great problem. It is not only India's problem, global problem. Unemployment create ஆகும். So it completely disturb our national income. So contrast with macro, இதுக்குள்ள என்னென்ன features இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, macroeconomics are the areas. It covers the areas such as number 1 employment. So employment அப்படின்னா we'll give a definition. இது ஒரு 2 mark. People are willing to work, able to work, find a suitable job. அதுதான் employment. Next, national income. It is a measure of total value of goods and services.
produced in a particular year. Period கேட்கும்போது in a year. Over a geographical boundary of an area. அடுத்து inflation. இது இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒரு 2 மார்க் கவர் பண்ணுற ஒரு டாபிக். அதில் தேர்ட் ஒன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா த ஸ்டடி இன்க்ரீஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். அடுத்து பிஸ்னஸ் சைக்கிள். பிஸ்னஸ் சைக்கிளில் ட்ரேட் சைக்கிள், இட் இஸ் நத்திங் பட் ட்ரேட் சைக்கிள். இட் கவர்ஸ் அ 4 phases. பூம், இட்ஸ் எ ஹெக்டிக் அப்படின்னு சொல்லலாம். பூம், ரெசிஷன், டிப்ரெஷன் அண்டு ரெக்கவரி. பாவர்ட்டின்றது இந்தியா இஸ் அ வெல்ஃபேர் டிபெண்டன்ட் கண்ட்ரி. கம்ப்ளீட்லி இந்தியா பார்த்தோன்னா ஸ்டில் வி ஆர் அப்சல்யூட்லி டிபெண்டிங் அப்பான் த வெல்ஃபேர். அதில் பாவர்ட்டின்றது ஸ்டில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் டு எராடிகேட் த பாவர்ட்டி இன் அவர் கண்ட்ரி. இதுக்காக நம்ம வந்து பேப் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் சொல்லுவோம். 11th அதை பற்றினா ஒரு பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம். பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம், அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள். அது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட், போத் த சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as the state government, they planned and formulate number of schemes to recover the people from the poverty. And the next one, inequality. இதில் இன்னும் நம்ம still it is a problem in the country. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே மாதிரி வேலையை ஒரு லேபர் என்ன பண்ணுவார், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் சேலரி. ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் சேலரி. ஸோ இது என்ன ரீசன்னா, பிகாஸ் ஆஃப் த அன்ஸ்டேபிள் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ்னால வர்ற ப்ராப்ளம். அதனால் வர்ற ஒரு ஃபீச்சர் தான் இன்இக்வாலிட்டி. தென் டிஸ்பாரிட்டி, அதுவும் நிறைய இம்பேலன்ஸாக இருக்கும். பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ், இதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் மோர் அண்ட் மோர். கேபிட்டல் பேஸ் பண்ணி அந்த கேபிட்டல் ஃபார்மேஷனில் தே ஆர் இன்க்ரீசிங் தர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட்டும் சேஞ்ச் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் சேவிங்ஸ் ஆல்சோ வில் பிகம் சேஞ்சிங் இன் த பர்டிகுலர் ரேஷியோ. அவங்களுடைய இன்கமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். தென் த நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல். கேபிட்டலும் அதே மாதிரி, கேபிட்டல் இஸ் நாட் ஃபிக்ஸட், இட் வில் பி பீரியாடிக்கலி கெட்டிங் சேஞ்சு. இது இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். சம்டைம் இட் வில் பி சேஞ்சிங் ஓவர் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் இன்வெஸ்டார் டு அனதர் இன்வெஸ்டார். கேபிட்டல் அப்படின்றது மூலதனம், லேண்ட். எக்ஸாம்பிளுக்கு 1 acre 2 acre பேஸ்ட் ஆன் த செக்டார்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். அது லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்ட்ரியா இல்லை ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்ட்ரியா. தென் ஃபார்மேஷன், என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, whether it is a tangible goods or intangible goods or perishable or non-perishable. இது மாதிரி நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்கலாம். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. இப்போ வந்து ஸ்டில் இந்தியா இஸ் அண்டர் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் இருக்கும். இங்கே மெயின் ப்ராப்ளமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா மெயினாக ஒரு 4 ஈவெண்ட்ஸ் சொல்லலாம். ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இதில் இப்போ அந்த ட்ரேட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வெரி மினிமம் லெவலில் தான் நம்ம ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். தென் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இப்போ ரீசெண்டாக போத் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவிங் த கிரீன் சிக்னல் டு என்கரேஜிங் த ஆண்டர்பிரினர்ஸ் டு இன்க்ரீஸ் த எக்ஸ்போர்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எந்த அளவுக்கு நமக்கு ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அவர் இந்தியன் கரன்சி. தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். இது வந்து ரெண்டுமே ஒரு முக்கியமான 2 மார்க் டாபிக். ஒன் இஸ் பிஓடி அண்ட் பிஓபி, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதில் விசிபிள் அண்டு இன்விசிபிள் கூட்ஸ் சொல்லலாம். ட்ரேட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் அக்கௌண்ட்லேயும் பார்க்கலாம், ஆர் சம் வெரி ரேர் தான் வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் த கரன்சிஸ், பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் ட்ரேட். ட்ரேடில் பார்க்கும்போது கூட்ஸ் ஆர் விசிபிள். கன்சைன்மெண்ட்டு இங்கேருந்து நம்ம ஷிப்பில் அனுப்பலாம், ஃப்ளைட்டில் அனுப்பலாம். இப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் பி கெட்டிங் டிஃபர்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இது கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரிலேட்டட் டாபிக்ஸ் அது. அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ கரன்சி வில் டிஃபர் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ யூனிவர்சலாக நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் அ காமன்லி அக்செப்டபிள் கரன்சி ஃபாலோயிங் த டாலர். டாலரை பேஸ் பண்ணுறது அந்த எவ்ரி டே பை டே ஆர் இன் இயர் வைஸ் ஆல்சோ the value of the dollar getting increased or decreased. ஸோ அது இதுக்காகவே தனியாக நமக்கு ஒரு செக்டார் பேங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம், அதை பற்றி ஒரு 2 மார்க்கு நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஜஸ்ட்டு இந்த ஏரியாஸ் மாத்திரம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். தென் த நெக்ஸ்ட் ஃபைனல், த அல்டிமேட் எய்ம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக் இஸ் டு இன்க்ரீஸ் அவர் நேஷ்னல் growth, அதாவது எக்கனாமிக் growth. growth அப்படின்றது இட்ஸ் அ நேரோ பாத். இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த டெவலப்ட் கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு எக்கனாமிக்கு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட்னா மல்டிபிள் வே. we have some wider options to increase our growth.
our development, but not in the case of growth. Growthன்றது ஒரு single platform. அங்க rule is a ruleன்ற மாதிரி இப்படி தான் போகணும், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும் அப்படின்னா அந்த ட்ராவலிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண விடாது. ஸோ அல்டிமேட் எய்ம் டு இன்க்ரீஸ் அவர் growth. What growth? Economic growth. Then the next one is about importance of macroeconomics. இது ஒரு 5 mark topic. Maybe it will be asked in 3 marks to 2 markலையும் கேட்கலாம். 2 markல கேட்கும்போது 2 points எழுதுனீங்கன்னா போகிறோம். 3 marksல கேட்கும்போது 4 points, 5 marks கேட்கும்போது as such 5 points present பண்ணலாம். First point, need to understand the functioning of an economy. Functioning அது எப்படி செயல்படுது. Aggregate, adding of all எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகும். Suitable strategies to solve the basic problem. Basic problem பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நமக்கு பேசிக்கான ப்ராப்ளமே. லேபர் ப்ராப்ளம் இருக்கலாம், ரா மெட்டீரியலுடைய அவைலபிலிட்டி இருக்கலாம், ஆர் த கூட்ஸ் வில் பி ரீச்சிங், அந்த மார்க்கெட் ரீச் பண்ணுற டைம் டிஃபர் ஆகலாம். இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபியூச்சர் ப்ராப்ளம். ஃபியூச்சரில் இது ஸ்டாக்னண்ட்டாக இருக்குமா, கூட்ஸ் ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணால், இது மார்க்கெட்டில் எப்பயுமே டிமாண்ட் இருக்கணும். ஒரு கம்ப்ளீட் எக்கனாமிக் growth எதை பேஸ் பண்ணிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த 2 important term. ஒன் இஸ் டிமாண்ட் அண்ட் another ஒன் இஸ் சப்ளை. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இம்பார்ட்டன்ட் டு எவாலுவேட் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அதையும் நம்ம இங்கே வந்து எல்லாமே ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட்லேயே போகணும். நம்பர் 3, macroeconomic provide ampleனா lot of opportunity to use scientific investigations. டெக்னாலஜியை வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக மாடர்னைஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா. தென் 4th one, it helps to make a meaningful comparison. இப்போ நேற்று வந்து இந்த ப்ராடக்டோட விலை 100 rupees, பட் டுடே இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. எக்ஸாம்பிளுக்கு செல்ஃபோன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லான்ச்சிங் டைமில் இருந்த ப்ரைஸ் வேறு, ஃபீச்சர்ஸ் வேறு, இப்போ இருக்க டைம் எவ்ரிடே டே பை டே என்ன ஆகிட்டு இருக்கு, நமக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகும்போது அதனுடைய ஃபீச்சர்ஸும் சேஞ்ச் ஆகும். So it will be greatly helpful for the analysis of economic indicators. இந்த indicators என்றது chapter number 2ல நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படிப்போம் about the national income. அதில் ஃபேமஸான அந்த 5 important indicators, வெல் நோன் ஃபேக்டர்ஸ். இது நம்ம லோயர் கிளாஸில் எஸ்பெஷலி இன் 10th நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஜிஎன்பி, என்என்பி, ஜிடிபி, என்டிபி அண்டு பிசிஐ, பர் கேபிட்டா இன்கம். அதுதான் இங்கே இண்டிகேட்டர்ஸ்ன்னு காமனாக ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெல்ப் ஃபார் பெட்டர் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் மெயினான ஒரு பாயிண்ட்டே ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், இதனுடைய க்ரோத் இருக்கும், அந்த லைஃப் வில் பி கம்ப்ளீட்லி கீப் ஆன் கோயிங் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் இஸ் அ மஸ்ட். And to formulate suitable policies. Example, the policy will be getting different from country to country. One policy is applicable to, it is good for one country, but it is not good for or suitable for another country. And the factors நம்ம தெரிஞ்சிருக்கணும். Clear? Then the next one is the final slide about the 1.4 scope na future of the macro economics. இதுக்குள்ள 6 factors இருக்கும். இதில் any 5 present பண்ணா போறோம். But anyway we have to go through all the 6. ஏன்னா each and every subtopic carrying 2 mark. அதனால இந்த 6 நம்ம படிச்சு வைக்கணும். Number 1, national income. ப்ரீவியஸாக சொன்ன ஒரு பாயிண்ட். இட்ஸ் கம்போசிஷன் பை செக்டார்ன்றது பேசிக்காக நமக்கு 3 sectors. என்னென்ன செக்டார்ஸ் இருக்கு? கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்டு மிக்ஸ்டிசம். The trend in national income and its composition provide a long-term understanding. Business is long-term outstanding, what a generation wise pass on. So this is point number 1, first subtopic. Number 2, inflation. Steady increase in the general price level. Estimating the price index. முக்கியமா 2 index நம்ம யூஸ் பண்ணுவோம். One is wholesale price index and another one is consumer price index. When you are needed. Then the third one, business cycle. It is based on the phases, 4 important phases. The phases are boom, recession, depression and recovery. It should be very carefully studied on aggregate economic variables. Variableனா மாறிகள்னு அர்த்தம். மாறிட்டே இருக்கும். ஏன்னா ரா மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு விதமான ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லி மேக் அ கேஸ் ஸ்டடி ஓவர் த வேரியபிள்ஸ். தென் த 4th ஒன் இஸ் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து குளோபல் ப்ராப்ளம். அது த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் ரிசோர்ஸ் ரிச் நேஷன்ஸ் ஆர் பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்தியா ப்ராப்ளம் மட்டும் இல்லை, டெவலப்டு நேஷன்ஸுக்குள்ள இந்த ப்ராப்ளம் இருக்குது. One of the important economic paradox, a clear understanding about the magnitude of
பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசில் அலாகேஷன் ஆஃப் எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ கூட்ஸை அதாவது ரா மெட்டீரியலை ரிசோர்ஸஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ஸை நம்ம வில் ஹெல்ப் அஸ் மேக் டு டிஸ்ட்ரிபியூட். அது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பாவர்ட்டி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். தென் எக்கனாமிக் growth. growthல பார்த்தீங்கன்னா த ஃபேக்டர் டிட்டர்மைனிங், ஃபேக்டர்ஸ்னால் என்ன, இந்த காரணம், டிட்டர்மைன்னா தீர்மானிக்கிறது, could be understood only through the macro analysis. ஸோ மேக்ரோ லெவலில் லார்ஜ் லெவலில் அப்படின்னு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லார்ஜாக வெரி பிக் நம்மளோட திங்கிங் எல்லாமே பிக்காக இருக்கும். அன்எஸ்டிமேட்டட் ஒரு எஸ்டிமேட்டட் பாயிண்ட் ப்ரிடிக்ஷன் வேல்யூ கிளியராக இருக்கணும். தென் த எக்கனாமிக் பாலிசிஸ் இட் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் எவால்விங் சூட்டபிள் எக்கனாமிக் பாலிசிஸ். எக்ஸாம்பிளுக்கு முன்னே ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இட் இஸ் குட் ஃபார் ஒன் கண்ட்ரி பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் அனதர் கண்ட்ரி, அப்ளிகபிள் டு இந்தியா பட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு நியர்பை நெய்பரிங் கண்ட்ரிஸ். அதெல்லாம் அதை வந்து பேஸ்ட் ஆன் தட் வி ஹாவ் டு மேக் அ ஃபார்முலேஷன் நெசசரி டு சால்வ் த பேசிக் ப்ராப்ளம். பேசிக் ப்ராப்ளம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ், அதில் இருக்கிற இடர்பாடுகள் சிக்கல்கள் எல்லாத்துலேயும் வெளியில் வரணும். அண்ட் டு அச்சீவ் த அல்டிமேட் எய்ம் டு அச்சீவ் அவர் growth. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 1.1லேருந்து 1.4 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் ஸ்டில் வி ஹாவ் 5 மோர் சப் டாபிக்ஸ். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். 1.5லேருந்து 1.9 வரைக்கும். கீப் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.